இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தளபதி விஜய் அதாவது தற்போதைய சிஎம்ஐ சந்திச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம தமன் அவர்களும் தளபதி விஜயை சந்திச்சிருக்காரு. இவங்க 2 பேருமே தளபதியோட மிகப்பெரிய ஓஜி ஃபேன் பாய்ஸ். இவங்க 2 பேருமே பார்க்குறப்போ நமக்கு ஞாபகம் வர்றது லியோ 2வும் டிவிகேயும் தான். எதனாலன்னா லியோ வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட கரியர்லேயே நம்பர் 1 உச்சத்திலிருந்த ஒரு படம். இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்கிறதா ஒரு பெரிய கதை போயிட்டுருக்கு. அண்ட் இது எவ்வளோத்துக்கு சாத்தியமான விடயம்னு தெரியல. இந்த படம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களால் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தரமான ஒரு 3 பாடல்களை கொடுத்து தளபதியை மக்கள் மனசில் இடம் பிடிக்க வச்சார். அண்ட் இவங்க 2 பேருக்குமே தளபதியோட வெற்றியில் ஒரு பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஜனநாயகன் அதாவது தளபதியோட கடைசி படம் ஜனநாயகன் இது வரைக்குமே ரிலீஸ் ஆகலை. யாரெல்லாம் லியோ 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச லியோ 2 வர்றதுக்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவு. அதாவது லியோ 2 வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தளபதி விஜய் மொத்தமாக அரசியலுக்கு இறங்கிட்டார். இதுக்கப்புறம் தளபதி விஜய் படம் நடிக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. ஸோ ஜனநாயகனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஜனநாயகனை இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் எந்த படம் கொண்டாடாத மாதிரி கொண்டாடுவோம்.